யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையினும் பலாகுல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழ் நெஞ்சில் காலமெல்லாம் வைத்திருக்கும் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி வணங்கி மகிழ்கிறேன். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமயம் குற்றாலத்து இறைவா என்ற பாசுரங்களுக்கு ஏற்றாற்போல் நாங்கள் எங்கள் தலைவர் அண்ணன் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களை மீண்டும் மீண்டும் வணங்கி இன்று நடக்கும் முதலமைச்சர் போன்று எந்த முதல்வரும் தமிழகத்திலே ஆட்சியை நடத்தியதில்லை என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் அல்ல. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் இன்றைய கழகத் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலங்களில் பல திட்டங்களை அடுக்கடுக்கான திட்டங்களை நாங்கள் அடுக்கிய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு பின்தொடர்ந்து ஆட்சி நடத்தி வரும் ஜோசப் விஜய் அவர்கள உங்களை காண வந்த ஒரு தற்கூரி கூட்டத்திற்கு அரசு பணி ஆணைகளா என்று வினா எழுப்பக்கூடும். தமிழகத்திலே டிஎன்பிசி டெட்டு, எஸ்ஜிடி டெட்டு, பிஜிடிஆர்பி டெட்டு என டிஎன்பிசி உள்ளிட்ட பல தேர்வுகளை எழுதிவிட்டு மாணவர்கள், இளைஞர்கள், மகளிர்கள் என பல தரப்பட்ட பொதுமக்கள் இன்றைக்கு தேர்விலை வெற்றி பெற்றும் கூட பணியாணைகள் வழங்காமல் பல ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள. அவர்களுக்கு நீங்கள் முதல்வராக ஒரு நல்ல பணியை நீங்கள் செய்ய வேண்டும் சொன்னால் அவர்களுக்கு பணியாணைகளை நீங்கள் வழங்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு உங்களை காண வந்த ஒரு தற்கொலை கூட்டத்திற்கு நீங்கள் பணியாணைகள் வழங்கியிருக்கிறீர்களா? எவ்வளவு பெரிய முட்டாள் காரியம் என்பதை உங்களுக்கு நான் சொல்வதை விட நம்முடைய தமிழகத்திற்குரிய நீதித்துறை சார்ந்த நீதிபதிகள் மிகப்பெரிய ஒரு அந்த ஆணைகளை ரத்து செய்திருக்கிறார்களே. நீதித்துறையும் நீதிபதிகளையும் நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியின் வாயிலாக நீதிபதிகளுக்கும் நீதித்துறைக்கும் நான் மாபெரும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.